இப்போ கூகுள் குரோம் ப்ரௌசரில் போயிடலாம். ஸோ இங்கே வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச் பாக்ஸில் K7 லாகின் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட் லிங்கே உங்களுக்கு K7 ஆன்டிவைரஸ் அப்படின்றக்கா K7 கம்ப்யூட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு லாகின் பேஜ் மாதிரி வரும். ஸோ வந்துட்டு இது மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த மெயில் ஐடி நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் உங்களுக்கு லாகின் ஆகும். நான் என் மெயில் ஐடி அடிக்கிறேன். வந்து நம்ம இங்கே வந்தாச்சு. ஸோ இதுதான் என்னோட ஐடி. இங்கே பார்த்தீங்கன்னா K7 அல்டிமேட் செக்யூரிட்டி 1 யூசர் 20 years இருக்கா. ஸோ இங்கே ஜஸ்ட் போயிட்டு நான் இங்கே டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறமா என்னோட டவுன்லோட் ப்ராசஸ் பிகின் ஆகுது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா செட்டப் இங்கிலீஷ் us.exe அப்படின்ற ஃபைல் இருக்கா. நான் நல்லா டவுன்லோடுக்கு பண்ணனா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்துட்டு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு அன்கன்ஃபார்ம்டு ஃபைல் அப்படின்னு காமிக்குது. அவ்வளோதான் கைஸ், இன்னும் 1 செகண்ட் தான் இருக்குது டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அதான் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அந்த மாதிரி என்ன சப்மிட் பண்ணுறோம். அப்ளிகேஷன் கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவும் நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஒரு நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா you need to activate the product immediately to keep the protection up to date அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சரி நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். இங்கே ஆக்டிவேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா போது என்டர் த சீரியல் நம்பர் இதெல்லாம் இருக்கும். ஸோ சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து நீங்கள் உங்கள் லாகின்லேருந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. இப்போ போனீங்கன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு என்ன சொல்லுன்னா எனக்கு லாகின் ஐடி கேட்காம எனக்கு வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சீரியல் நம்பர் அப்படின்னு இருக்கா. ஜஸ்ட் இங்கே கிளிக் போர்டு காப்பி அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட கிளிக் போர்டில் காப்பி ஆகிடும். ஸோ இங்கே வந்து என்டர் த சீரியல் நம்பர் இருக்கா. ஸோ இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணி யாரோட நேமில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் ரிஜிஸ்டர் இருக்குது நீங்கள் என்டர் பண்ணுங்க. ஸோ இமெயில் அட்ரஸும் நீங்கள் என்டர் பண்ணிட்டா உங்களுக்கு. ஸோ நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணீங்களோ அந்த இமெயிலில் கொடுத்து தான் நீங்கள் வந்துட்டு இதுவுமே நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ நேம் ஆஃப் தி பிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா iMac 7. ஸோ இந்த பிசியோட நேம் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வின்கி ப்ளஸ் ஆர் ஜஸ்ட் ரன் ஓப்பன் பண்ணி CMD அப்படின்னு ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்துட்டு என்னோட சிஸ்டம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா iMac 7. ஸோ அதே தான் வந்துட்டு இங்கேயும் காமிக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஆக்டிவேட்டிங் ப்ராடக்ட் அப்படின்னு காமிக்குது. அவ்வளோதான் கைஸ். ஸோ நீங்கள் இதை வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு இருக்கும் கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. See you in the next guys. Bye guys.